வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மணிரத்னம் இப்போ அவர் எடுத்துகிட்டு இருக்கிற படம் தக் லைஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் அந்த படத்துலேருந்து விலகிட்டார் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். சரி, அவர் விலகினதுக்கு அப்புறமா அவருடைய கேரக்டரில் இப்போ அடுத்து யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டிஆர் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தக் லைஃப் மூவி டீம் வந்து அந்த கேரக்டருக்கு அடுத்து இப்போ எஸ்டிஆர் தான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆனால் எஸ்டிஆர் வந்து ஓகே சொல்லிட்டாரா இல்லையா அதை பற்றி இன்னும் கிளியராக தெரியல. ஸோ அதோடைய கன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர் ஒத்துக்கிட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே எஸ்டிஆர் வந்து மணிரத்னமுடைய செக்கச்சவந்த வானம் படத்தில் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகநாயகனுடைய ப்ரொடக்ஷனில் வந்து எஸ்டிஆர் 48 படம் வந்து கமிட் ஆயிருக்காரு. ஸோ அதனால மேபி எஸ்டிஆர் இந்த தக் லைஃப் படத்துக்குள்ளே வரலாம். வந்தார் அப்படின்னா உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தக் லைஃப் மூவி டீம் வந்து செர்பியா கிளம்பி போனாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் சென்னை ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ செர்பியா ஷெட்யூலில் உலகநாயகனும் கலந்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உலகநாயகன் வந்து இங்கே அவருடைய பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்ஸ்னால அவரால் இங்கேருந்து அங்கே கிளம்பி போக முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த தக் லைஃப் படத்தில் உலகநாயகனுடைய கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பியர்ட் கெட்டப் தான், விக்ரம் படம் மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேவ் பண்ணிட்டாரு. ஃபோட்டோஷூட் ஸ்டில்ஸ் கூட வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு தக் லைஃப் படத்தில் உலகநாயகன் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இல்லாத போர்ஷன்ஸை தான் வந்து இப்போ ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகநாயகனுடைய தயாரிப்பில் இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற 2 படங்கள், ஒன்று வந்து எஸ்டிஆர் 48, இன்னொன்று வந்து அமரன். எஸ்டிஆர் 48 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக்கே வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் மார்ச் ஃபஸ்ட் வீக் தாண்டியாச்சு, இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. இப்போ வர நியூஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் மிட் இல்லைனா மார்ச் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியும் இல்லைனா ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்குமே ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. எஸ்கேவுடைய அமரன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஷூட்டிங் அமரன் படத்துக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஒரு ஷெட்யூல் பாக்கி இருக்குது. ஒரு 20 டேஸ் கிட்ட வந்து ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்கே அவருடைய அடுத்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் SK 23 ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏற்கனவே SK 23 ப்ராஜெக்டோடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஷெட்யூல் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வருஷம் எஸ்கேக்கு வந்து 3 ரிலீசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அயலான் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அவருடைய அடுத்த ரிலீஸ் வந்து அமரன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை இல்லைனா ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அமரன் படத்தோடைய அடுத்த அப்டேட் வந்து ஏப்ரல் 14 அன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமரனுடைய ரிலீஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த SK 23 தான். SK 23 ப்ராஜெக்ட் வந்து இந்த வருஷம் எண்டில் வரும், தீபாவளிக்கு எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னுமே ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று தீபாவளிக்கு வரலாம், அப்படி இல்லைனா இந்த வருஷத்தோடைய எண்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் மந்த் அப்படி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னா, ஒன்று இந்த வருஷம் தீபாவளி, அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் பொங்கல் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த SK 23 ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஏஆர் முருகதாஸ் வந்து அடுத்து இன்னொரு பெரிய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஏற்கனவே நியூஸ் வந்துருந்துச்சு, நம்மளுமே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சல்மான் கானை வச்சு பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் படமாக வந்து இருக்க போகுது. அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2025 8 அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் இன்றைக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராஜெக்டை சாஜித் நதியத்வாலா அவர் தான் வந்து தயாரிக்கிறாரு. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாஜித் நதியத்வாலா வந்து சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி அந்த ஃபோட்டோ கூட வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ சூப்பர் ஸ்டார் சாஜித் நதியவாலாவுடைய தயாரிப்பில் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்லாம் வந்து நியூஸ் வந்துருந்துச்சு. அதை தாண்டி சாஜித் நதியவாலாவுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டாரோடைய 2வது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து சௌரவ் கங்குலியோடைய பயோபிக்கை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னுமே வந்து ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சீக்கிரமே வந்து தெரிய வரும். ஸோ ஏஆர் முருகதாஸ் சல்மான் கான் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு டேரக்டராக மட்டும் வெறும் டேரக்ட் மட்டும் பண்ணி கொடுக்க போகிறாரா இல்லை கதையும் அவருடைய ஓன் கதையா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஏன்னா இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சல்மான் கான் வந்து கிக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சார். அந்த படத்தையுமே வந்து சாஜித் நதியவாலா தான் தயாரிச்சிருப்பாரு. அவர் தான் டைரக்டும் பண்ணார். ஆனால் அது வந்து அவருடைய ஓன் ஸ்டோரி கிடையாது. தெலுங்குல ரவி தேஜா நடிச்சு ரிலீஸ் ஆன கிக் அந்த படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணாங்க. தமிழில் தில்லாலங்கடி அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி நடிச்சிருப்பாரு. ஹிந்தியில் சல்மான் கான் வந்து அந்த கதையில் வந்து நடித்தார். இப்போ ஏஆர் முருகதாஸ் சல்மான் கானை வச்சு எடுக்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிக்கோடைய சீக்வல் கிக் பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு.
கிக் பார்ட் 2க்கான ஸ்டோரியை ஏற்கனவே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரான சாஜித் நதியத்வாலா வந்து எழுதிட்டாரு அப்படிங்கிற நியூஸும் வந்துச்சு. ஸோ அதனால ஏஆர் முருகதாஸோடைய ஓன் ஸ்டோரியா இல்லை வெறும் டைரக்ட் மட்டும் பண்ண போறாரா அப்படிங்கிறது வந்து சீக்கிரமே வந்து நமக்கு தெரிய வரும். சல்மான் கான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 தமிழ் டைரக்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு பக்கம் ஏஆர் முருகதாஸ், இன்னொன்று வந்து யார் அப்படின்னா நம்ம பில்லா படம் எடுத்த விஷ்ணுவர்தன். ஆக்சுவலாக விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்தில் சல்மான் கான் நடிக்கிறதா இருந்த அந்த ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ என்ன சேஞ்ச் நடந்தது அப்படின்னு தெரியல. ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு சல்மான் கான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லேட்டராக விஷ்ணுவர்தன் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷ்ணுவர்தன் வந்து யாருக்கு படம் பண்ணுறாரோ இல்லையோ கண்டிப்பாக ஏகேக்கு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து ஏகேவுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பில்லாவாக இருக்கட்டும், ஆரம்பமாக இருக்கட்டும், 2 படமுமே சூப்பரான படங்கள். 2 படமுமே வந்து பயங்கர ஸ்டைலிஷாக எடுத்திருப்பாரு. ஏகேவை செம ஸ்டைலிஷாக காமிச்சிருப்பாரு. ஸோ ஏகே வச்சு மறுபடியும் விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. AK64 இல்லைனா AK65 விஷ்ணுவர்தன் வந்து டைரக்டராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நடந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து D51. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு குபேரா அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ குபேரா படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் நாகார்ஜுனா அவரும் இருக்காரு. ஒரு முக்கியமான ரோல் வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் ஆக்டர் தனுஷ்க்கு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் தனுஷ் வந்து பிச்சைக்காரனாகவும் வருவார், பணக்காரனாகவும் வருவார். ஸோ பிச்சைக்காரனாக இருக்கிற ஒரு ஆள் எப்படி பணக்காரனாக மாறுறாரு அப்படிங்கிறதான் வந்து கதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், பாலிடிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு படம் தான் வந்து இந்த குபேரா. இந்த படத்தோடைய கதைக்களம் வந்து மும்பை தாராவி பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. பிரேமலு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 100 crores வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 2 மலையாள படங்கள் 100 கோடி ரூபாய் வந்து வேர்ல்டு வைடில் கிராஸ் பண்ணியிருக்கு. ஒன்று பிரேமலு, இன்னொன்று மஞ்சுமெல் பாய்ஸ். மஞ்சுமெல் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ பிரேமலு படம் மூலிமா பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கிற ஆக்ட்ரஸ் மமிதா பைஜியோடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஜிவி பிரகாஷ் இப்போ நடிச்சிருக்கிற ரெபல் தான் மமிதா பைஜியோடைய தமிழ் டெபியூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வணங்கான் தான் மமிதாவுடைய தமிழ் டெபியூவாக இருந்திருக்க வேண்டியது. அந்த படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. பட் படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் இப்போ மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால ரெபல் தான் மமிதா பைஜியோடைய தமிழ் டெபியூவாக இருக்குது. இந்த ரெபல் படத்தோடைய ட்ரெய்லர் கட் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தோடைய கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் கனெக்ட் உள்ள ஒரு ஸ்டோரியாக தான் வந்து இருக்குது. அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்க போகுது அப்படிங்கிறது வர மார்ச் 22 நமக்கு தெரிய வரும். ரெபல் படத்தை தாண்டி இப்போ அடுத்து இன்னொரு தமிழ் படத்துலையுமே மமிதா பைஜு நடிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தோடைய டைரக்டர் ராம்குமார் இப்போ அவர் வந்து விஷ்ணு விஷாலை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் கொடைக்கானலில் நடந்துட்டு இருக்கு. அந்த படத்தோடைய ஜானர் வந்து ரொமான்டிக் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த படத்தில் மமிதா பைஜு நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னுமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.